அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லும்போது சொல்கிறது, பவுல் அத்தேனே பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு ஆவியில் வைராக்கியம் அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம் ஆவியில் வைராக்கியம். ஆவியில் வைராக்கியம் உள்ளவர்களால் தான் பெரிய காரியங்களை செய்ய முடியும். பவுல் இந்த இடத்துல அதைத்தான் செய்யும்போது சொல்லுகிறார். பவுல் அந்த விக்கிரகங்களை பார்த்த உடனே, அந்த தேசத்தின் சூழ்நிலைகளை பார்த்த உடனே, அந்த இடத்துல நடக்கிற காரியங்களை பார்த்த உடனே ஆவியில வைராக்கியத்தை பெற்றுக் கொள்ளுகிறார். ஆவியின் வைராக்கியம் என்கிறது சில காலங்கள் தேவனுக்காக பிரயோஜனப்பட்டு பின்பு தணிந்து போகிற நிலைமைகள் அல்ல. பலர் நாம் தேவன் நம்மை பயன்படுத்தின உடனேயே நாம் தேவனுக்காக சிலதை செய்ய வேண்டும் என்று சொல்லி முடிவெடுப்போம். ஆனால் சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், சில காரியங்கள் நம்மை மேற்கொள்ளும் போது நாம் அவைகளை விட்டுவிட்டு நாம் பின்னோக்கி கடந்து சென்று விடுவோம். ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், ஆவியில் வைராக்கியம் உள்ளவர்களை கர்த்தர் பிரயோஜனப்படுத்த போதுமானவர். ஆவியில் வைராக்கியம் உள்ளவர்கள் என்று சொல்லும் போது எதாவது ஆண்டவருக்காக செய்ய வேண்டும் என்கிற நிலைமையில முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையில நாம் எடுக்கிற முயற்சிகள் என்ன? ஆவியில் வைராக்கியம் உள்ளவர்கள் தேவனுக்காக சிலதை செய்ய வேண்டும் என்று சொல்லி எப்படியாவது சிலரையாவது கர்த்தருக்குள்ளாக வழி நடத்தி விட மாட்டேனா, தேவனுடைய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு விடாதா என்று சொல்லி பல முயற்சிகளை எடுக்கிறவர்களாக காணப்படுவார்கள். அவருடைய முயற்சிகளை நிச்சயம் கர்த்தர் அங்கீகரிக்கிறவர்களாக காணப்படுகிறார். அதே அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கும் போது பவுல் முயற்சி எடுத்து சிலரோடு பேசுகிறார், சிலரோடு சம்பாஷிக்கிறார், சிலரோடு தெய்வீக அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுகிறார். அந்த அதிகாரத்துல இன்னும் பார்க்கும்போது அறியப்படாத தேவனுக்கு ஒரு பலிபீடம் இருக்கிறதை அவர் கண்டுபிடித்து அதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்கிறதையும் தெளிவாக அந்த ஜனங்களுக்கு சுட்டி காட்டுகிறார். 34ஆம் வசனம் வாசிக்கும் போது சிலர் அதை விசுவாசித்து விசுவாசிகள் ஆனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எடுக்கிற முயற்சிகளை தேவன் அங்கீகரிக்கிறவராக காணப்படுகிறார். பவுலின் முயற்சியை கர்த்தர் அங்கீகரித்து சிலரை ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்துகிறார். இந்த உலகத்தில் நாம் வாழும்போது தேவனை அறியாத ஜனங்கள் நடுவுல தேவனுடைய சுவிசேஷம் அறிவிப்பதற்கு நாம் எடுக்கிற முயற்சிகள் என்ன? நம்முடைய ஆவிக்குரிய வைராக்கியம், ஆவியின் வைராக்கியம் எப்படிப்பட்ட நிலையில் காணப்படுகிறது நாம் சிந்திக்க வேண்டும். இந்த நாட்களை நாம் நிச்சயம் சிந்தித்து இந்த இக்கட்டான ஒரு உலகத்தின் முடிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிற அந்த நாட்கள்ல நிச்சயமாக நாம் சிந்தித்து ஒரு முடிவோடு தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த ஆவியின் வைராக்கியத்தை எப்படி பவுல் பிரயோஜனப்படுத்தினாரோ அப்படி பிரயோஜனப்படுத்தும் போது கர்த்தர் நம்மை கொண்டு சிலரை இரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்த போதுமானவராக காணப்படுகிறார்.